5 டயபெட்டிஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டைப் 5 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வந்து லீன் டயபெட்டிஸ் ஆர் மால் நியூட்ரிஷன் டயபெட்டிஸ், அதாவது உடம்பு வந்து ரொம்ப சத்து குறைபாடாக இருக்கிறவனுக்கு வரக்கூடிய டயபெட்டிஸ். நம்ம வந்து டைப் 1 டயபெட்டிஸ் கேள்விப்பட்டிருப்போம். இதனால வருது அப்படின்னா இன்சுலினே சுரப்பு இன்சுலினே இல்லாமல் இருக்கிறது டைப் 1. டைப் 2 வந்து இன்சுலின் வந்து கொஞ்சம் சுரப்பு கம்மியாக இருக்கும், இல்லை அந்த யூஸ் ஆகிற இன்சுலின் வந்து சரியாக யூஸ் ஆகாம இருக்கும். இந்த டைப் 5 அப்படிங்கிறது வந்து இப்போ 2025 வந்து ஐடிஎஃப்ல ரீசெண்டா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இது எதனால வருது அப்படின்னா, இளமையிலேயே ரொம்ப வறுமையில, அதாவது மால் நியூட்ரிஷன் ரொம்ப சத்தே இல்லாம இருக்கிறவங்களுக்கு வரும். ரெண்டாவது வந்து இந்த இன்சுலின் உற்பத்தி ஆகிற கணையம் வந்து சரியா டெவலப் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு வர்றது சான்ஸ் வருது. இது உலகத்துல எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது சரியா வளர்ச்சி அடையாம மிடில் அண்ட் லோ இன்கம், அதாவது ரொம்ப வந்து வருமானம் குறைவா உள்ள நாடுகள்ல கிட்டத்தட்ட உலகம் பூரா 25 மில்லியன் அளவுக்கு மக்கள் வந்து இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனுடைய சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, உடம்பு வந்து தேரவே தெரியாது, என்ன சாப்பிட்டாலும் உடம்பு தெரியல சார் அப்படிம்பாங்க. அப்புறம் மசில்லாம் வேஸ்ட் இருக்கும். அப்புறம் அவங்களுக்கும் வழக்கமா சுகர் என்ன பேஷண்ட் இருக்கிற கம்ப்ளைண்ட் என்ன இருக்கும்னா, அதிகமான தாகம் இருக்கும், அதிகமான யூரின் போறது, சரியா தூக்கம் பண்ணுவேன், டயர்ட்னஸ், வீக்னஸ், இது எல்லாமே இருக்கும். இது நாம எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் பார்த்தா, இவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சுகர் எடுத்து பார்த்தோம்னா, அதை வெறும் வைத்த சுகர் எடுத்து பார்த்தோம்னா 126 மில்லிகிராமுக்கு மேலவே இருக்கும். அப்புறம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை எடுத்து பார்க்கக்கூடிய HbA1c பார்த்தோம்னா 6.5க்கு அதிகமாகவே இருக்கும். அப்புறம் அவங்களுடைய உடல் எடை வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் வந்து சாதாரணமான இன்வெஸ்டிகேஷன்ஸ். இப்போ இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா, அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இன்னமே நம்ம வந்து ரிசர்ச் பண்ணிட்டு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இப்போதைக்கு வந்து லோ டோஸ் இன்சுலின், அதாவது ரொம்ப குறைச்ச அளவு இன்சுலின் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. அப்புறம் நல்ல சத்தான உணவுகள் நிறைய கொடுக்கணும். அப்புறம் வந்து ஹைலி புரோட்டீன் வந்து புரதச்சத்து வந்து நிறைய கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா இவங்க வந்து சீக்கிரமா சரியாகி இதுல இருந்து விடுபட்டுருவாங்க அப்படிங்கிறது. இது வந்து ஒரு புது என்டிட்டி, இப்போ ரீசெண்டாக எதுவும் வாங்கிக்கிறது.